சே, நம்ம எவ்வளோ யோசிச்சாலும் நம்மளுக்கு ஒரு பிளானே வர மாட்டேங்குதே. நம்ம என்ன நினச்சாலும் அதை சாதிச்சிருவோம். ஏதாவது ஒரு பொருள் நம்ம கைக்கு வரணும்னு நினச்சோன்னா அதை ஈஸியாக தட்டி தூக்கிடுவோம். இந்த ஒரு சின்ன வாத்து மட்டும் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டுது. அது எப்படி விடலாம்? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அந்த வாத்து முட்டை மட்டும் கடிச்சிதுன்னு வச்சுக்கோ, நம்ம அக்கா கிட்ட கொடுத்து சூப்பராக ஒரு முட்டை பணியாரம் பண்ண சொல்லணும். அக்காவுக்கு கொஞ்சமாவது நம்ம மேலே அக்கறை இருக்க பத்தியா? நம்ம பாட்டு இங்கே ஏதோ புலம்பிட்டு இருக்கோம், இவ பாட்டுட்டு இவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. கா கா ஏய், என்னடி காலங்கத்தில் காக்கா மாதிரி கத்தின்னு இருக்க? அக்கா, எனக்கு வாத்து முட்டை சாப்பிடணும் போல இருக்குக்கா. ஏன் மேடம் கோழி முட்டைலாம் சாப்பிட மாட்டிங்களா? வாத்து முட்டையே தான் வேணுமா? டெய்லி கோழி முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுக்கா. எனக்கு வாத்து முட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீ பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அங்கே ஒரு பெரிய பண்ணை இருக்குது, அங்கே வேணா போய் வாங்கின்னு வரியா? மிஞ்சி போனால் நான் ஒரு 2 முட்டை தான் சாப்பிடுவேன். அதுக்குன்னு பக்கத்து ஊருக்குலாம் போக முடியாதுக்கா. நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய வாத்து பண்ணை இருக்குல்ல, அந்த பண்ணக்காரர்கிட்ட எப்படியாவது பேசி எனக்கு ஒரு 5 முட்டை மட்டும் வாங்கி கூட. யார் அந்த பக்கத்துக்கு பண்ணக்காரன்? ராஜாவியா சொல்கிற? ஆமாக்கா, எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட போய் நான் முட்டை வேணும்னு கேட்க முடியாது. நீ வேணா பேசி எனக்கு ஒரு 5 முட்டை மட்டும் வாங்கி கொடுத்துறியா? ஏய் அண்ணன், உனக்கு என்ன வாத்து முட்டை வேணுமா? ஆமாண்டி, எனக்கு ஒரு 5 வாத்து முட்டை மட்டும் வாங்கி கொடுக்கணும். அக்கா கிட்ட கேட்டா அவள் இப்போ அப்போன்னு என்னை ஏமாத்திட்டு இருக்கா. அதுக்கு உனக்கு காரணம் சொல்லவா? ஏன், என்னாச்சு? 3 மாதத்துக்கு முன்னாடி வள்ளியக்காக்கும் அந்த பண்ணக்காரனுக்கும் பெரிய சண்டை நடந்தது. அதை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? அதனால தான் நீ அக்காவை போய் அவங்ககிட்ட முட்டை வாங்க சொல்கிற. அக்காவுக்கு அவங்க கூட பேச இஷ்டம் இல்லடி. அப்படியா? அப்படி என்ன சண்டை வந்தது? அக்கா, ஏன் நீ இதை பற்றி என்கிட்ட சொல்ல? என்னை கேளு, நான் சொல்கிறேன். என்னடியாச்சு? அந்த வாத்து பண்ணை வச்சுருக்கிற வாத்து மடையை ரொம்ப திமிர் பிடிச்ச வண்டி. அவன் பண்ணையில் இருக்கிற கழிவு நீர்கள், கழிவு பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்க எல்லா வீட்லேயும் கொட்டிட்டு போயிடுவான். அப்படி தான் அவன் பண்ணையில் இருக்கிற தேவையில்லாத பொருள், காஞ்சி போன செடிங்க, கொடிங்க, கழிவுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் கொட்டிட்டான். வள்ளியக்காவும் ஒரு 3 மாதம் பார்த்தா. நேராக வீட்டுக்கு போயிட்டு, எதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணனா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு அவனை போய் திட்டிட்டு வந்தா. அதுலேருந்து ரொம்ப காண்டாயிட்டான் அவன். அது மட்டும் இல்லடி, அவன் வீட்டில் இருக்கிற மாடுங்களுக்கு சரியாகவே தீவனம் போட மாட்டான். அதுங்களெல்லாம் காலங்காத்தில் கைட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கோ, அதுங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் இருக்க செடி கொடிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. நான் ஆசையாக வச்சுருந்த சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு ரோஜா செடிங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுடி அதுங்க. எனக்கே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த செடிங்க சரியாக கூட வளரல. இதை போய் அவன்கிட்ட சொன்னால் அவ்வளோ திமிராக பேசுகிறான்டி. அவன்கிட்டலாம் மனுஷன் பேசவே முடியாது. ஓஹோ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அதனால தான் அக்கா எப்போ பார்த்தாலும் வாத்து முட்டை பேச்சு எடுத்தாலே பேச்ச மாத்திரா. அக்கா, இந்த உண்மை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? ஆமாம், நீ சும்மாவே எல்லாரும் கூட சண்டைக்கு போயிடுவேன். இது பார்த்தாதுன்னு இந்த விஷயத்தை வேறு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீ ஏதாவது ஏடகுணம் பண்ணி வைப்பேன்னா நான் உங்ககிட்ட இதை பற்றி எதுவும் பேசலை. உனக்கு வாத்து முட்டை தானே வேணும்? நானே உனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். பக்கத்து ஊருக்கு போயிட்டு உனக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ. நானே உனக்கு என் கையால் சமைச்சு தரேன். எனக்கும் கூட வாத்து முட்டைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சேர்த்து ஒரு 2 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நானும் சாப்பிடுவேன்ல. அப்படியா செய்தி? சரிக்கா சரிக்கா, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாளில் உனக்கு முட்டை வந்து சேரும், கவலைப்படாத. அப்பாடி, அக்கா உள்ளே போயிட்டாளா? நான் வாத்து முட்டை வாங்க போகிறேன், நீ கூட வரியா? இன்னைக்கு கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்குடி, என்னால் பக்கத்து ஊருக்குலாம் வர முடியாதுடி. நீ போயிட்டு வரல, எனக்கு ஒரு உதவி பண்ண. எனக்கும் ஒரு 5 முட்டை கூட சேர்த்து வாங்கிட்டு வந்து கூட்டுறி, நான் காசு கொடுத்துட்றேன். நான் எங்கள் பக்கத்து ஊருக்கு போகிறேன். பக்கத்து பண்ணையில் போய் அந்த ராஜா கிட்ட தான் முட்டை வாங்கிட்டு வர போகிறேன். அக்கா அவ்வளோ சொல்லிச்சு, அப்போ கூட நீ அவன் சொல்கிற பேச கேட்காம ஏடா கூடமா ஏதாவது பண்ணாதடி. பிரச்சனை இல்லை, மாட்டிக்க போகிற. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நீயும் என் கூட வா. அது எப்படி அவன் எனக்கே முட்டை இல்லைன்னு சொல்லுவான்? அதையும் பார்த்துடலாம். யார் அந்த ராஜா? அவனை நான் பார்த்தே ஆகணும். என்னை நம்ம கிட்ட கூட்டிகிட்டு போடி. நான் இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். அவன்கிட்ட பொறுமையாக பேசி முட்டை வாங்க பாரு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தான் அவன் எப்படி கொடுப்பான்? அதுவும் கரெக்டு தானே. சரி, நம்ம 2 பேரும் போயிட்டு அவன்கிட்ட பேசி பார்ப்போம். காசு கொடுக்குறோன்னு சொல்லலாம், நமக்கு முட்டை கொடுத்தா வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா விட்டுடலாம். என்ன சொல்கிற? ஆமாம், அதுதான் கரெக்டு. வா போவோம். இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லாத, அப்புறமா பத்திரகாளி ஆயிடுவா. சரி வா போகலாம்.